கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி போட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக கூறுகிறது: என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதாக. குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். He will supply all your needs என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். பிலிப்பிய சபை மக்களை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசீர்வதித்து கூறின வார்த்தையாக மேற்குறிப்பிட்டுள்ள வசனம் காணப்படுகிறது. இந்த நிருபத்தை ரோமாபுரியில் காவலில் காணப்பட்ட வேளையில் பவுல் எழுதினார். அவருடைய ஊழியத்தின் பாதையில் அதிகமாக அவரை விசாரித்து உதவி செய்தவர்கள் பிலிப்பிய சபை மக்கள். இப்போது சிறையில் காணப்பட்ட வேளையிலும் எப்பாப்பிராத்துவின் மூலம் உதவிகளை அனுப்பினார்கள். அது நிமித்தம் பவுல் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டார். தன்னுடைய குறைச்சலின் நிமித்தம் அல்ல, எந்த நிலைமையிலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டவர் அவர். தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர். ஆகிலும் அவருடைய உபத்திரவத்தின் நாட்களில் அவருடைய குறைச்சலை நீக்கும்படிக்கு மீண்டும் உதவி செய்ததை நன்றியோடு நினைவு கூறுகிறார். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அவர்களால் அனுப்பப்பட்ட உதவியை பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்வதற்கு ஒப்பிட்டு கர்த்தருக்கு உகந்த சுகந்த வாசனையான பலியாய் பெற்றுக்கொண்டேன் என்று நன்றியுடன் குறிப்பிடுகிறார். அவனுக்கு அனுப்பப்பட்ட உதவி தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக கூறுவதை பார்க்க முடிகிறது. பிலிப்பிய சபை மக்களாகிய நீங்கள் எனக்கு உதவினீர்கள். ஆகையால் என் தேவன் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்கள் குறைவுகளை எல்லாம் நீக்கி தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று மனதார ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிக்கிறவர். ஆகையால் எல்லா குறைவுகளையும் உங்களை விட்டு நீங்கிவிடும். கணம் பொருந்திய சுனேம் ஊராளாகிய ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை பரிசுத்தவானாய் கண்டு அவருடைய பிரயாணங்களில் தன்னுடைய வீட்டில் வந்து தங்கி செல்வதற்கு மெத்தையின் மேல் சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைத்தாள். ஆகையால் கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். பின் நாட்களில் பாலகன் மரித்த வேளையில் மீண்டும் அவனை உயிரோடு திரும்ப பெற்றுக்கொண்டாள். அதன் பின்பும் 7 வருஷ பஞ்ச நாட்களுக்கு பின் அவள் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்த பின்பு தன் வீட்டையும் தன் வயலையும் திரும்பவும் ராஜாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டுவதில்லை. நம்முடைய ஆத்துமா வாழ்வதை போல நாம் எல்லா விதங்களிலும் வாழ்ந்து ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்தவான்களுடைய குறைச்சலில் அவர்களுக்கு உதவி செய்யும் போது, அவர்கள் உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நீக்கி உங்களை திருப்தியாக ஆசீர்வதித்து வாழ்ந்திருக்கும்படி செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நீர் நீக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போம் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, நிறைவான இயேசு கிறிஸ்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைவுகளை எல்லாம் அகற்றி விடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து நிறைவாக திருப்தியாக மகிழ பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.